3, 4, 5, 6. It's for you, Chana. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாஸ் பியர். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மினி விளாக்ல என் தங்கச்சிக்கு சுமாரா சிஸ்டர் ஃபேமிலியிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு வளைகாப்பு விருந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் பெங்காலி ரிச்சுவல்ஸ் படி. அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. அவங்க ரிச்சுவல்ஸ் படி ப்ரெக்னென்ட் லேடிக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் அவங்க புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு பாத் ஆக்சசரிஸ், மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க அதுதான் வியர் பண்ணிட்டு வரணும். என் தங்கச்சியுமே அவங்க வாங்கி கொடுத்த சாரியை க்யூட்டாக வியர் பண்ணிட்டு அழகாக வந்துட்டா. அண்ட் அவங்க உட்காந்து சாப்பிட்ற டேபிளையுமே சூப்பராக ஃப்ளாஸில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சாப்பாடுலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நலுங்கு வைக்கணும் இல்லையா, அது அவங்க முறைப்படி ஒரு விளக்கு வச்சு ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அவளுக்கு போட்டுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் அவங்களோட பாட்டி எல்லாருமே வந்து பெரியவங்க எல்லாம் நலுங்கு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க விளக்கு வச்சு. அதுவும் பெங்காலி ரிச்சுவல்ஸ் படி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு நெய்பர் நமக்குலாம் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப சாப்பாடும் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருந்தாங்க. 7th மந்த்தில் என் தங்கச்சி இவ்வளோ நாள் நாங்கள் பழகும் போது அவள் என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் யோசிச்சு அது 7th மந்த் ரன் ஆயிருக்குன்னா எல்லாமே வந்து 7 வெரைட்டிஸில் கொடுக்கணும் இல்லையா. அதனால வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் எடுத்திங்கன்னா 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், அண்ட் சாக்லேட் 7 வெரைட்டிஸ், அண்ட் தென் ரைஸு 7 வெரைட்டிஸ், கிரேவிஸு 7 வெரைட்டிஸ் சொல்லிட்டு எல்லாமே 7 வெரைட்டிஸில் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஐட்டம்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதோட செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தான் ரொம்பவே சூப்பருங்க. ஃபைனலி என் தங்கச்சி நலங்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டா. எப்படா எல்லாம் சர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது அவளுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ண ஐட்டம்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. டெக்கரேஷனே வந்து டெம்டிங்காக இருந்தது. அவளுக்கு எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளவும் சாப்பிடவும் முடியல. ஸோ கொஞ்சமாக வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அப்பா வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. தியா தீதியோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கேலண்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ரீயூசபிள். இந்த கேலண்டர் ஸ்லிப் மட்டும் இயர் 1 மாற்றிக்கலாம். குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸ்லிப்பு. அதுவும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவள் தான் சொல்லிட்டு முட்டி விளாண்டுட்டு இருந்தா. பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தது. கிஃப்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்களுமே வந்து சாப்பிட போயிட்டோம். என் தங்கச்சிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தா. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ராஜ விருந்துன்னு தான் சொல்லலாம். அப்புறம் ப்ராஸ் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது. பட் இருந்தாலும் வந்து பொறுமையாக எல்லா ஐட்டம்ஸும் டேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் நாங்களுமே வந்து நானும் அப்பாவுமே வந்து இன்னொரு சைடில் உட்காந்து பெங்காலி குசின்ஸை ஒரு ஐட்டம்ஸாக டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் மக்களே, வீடியோ பார்த்துருக்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நெய்பர் வந்து ரிலேட்டிவ் அளவுக்கு பயங்கர க்ளோஸாக வந்து உங்களுக்காக பார்த்து பண்ணுறவங்க இருக்காங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மினி விளாக்ல மீட் பண்ணுறேன். பாய்.